கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட யாக்கோபினுடைய புத்திரர்களிலே 8வது புத்திரரை பார்க்க போகிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக இதே லேயாள் தன்னுடைய வேலைக்காரியின் மூலமாக யாக்கோபுக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கிறாள். அந்த இடத்துல அந்த பிறந்த குழந்தைக்கு அவள் என்ன பெயர் வைக்கிறாள்னு சொன்னால் ஆசேர் என்று பெயர் வைக்கிறாள். ஆசேர் என்று சொன்னால் கொடுமையான பதார்த்தங்கள் என்று சொல்லப்படுகிறது. கொடுமையான காரியங்கள் அவனிடத்திலே காணப்படுகிறது. அவன் கொழுத்து வாழ்ந்து சுகித்திருப்பான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். யாக்கோபும் தன்னுடைய குமாரர்களை குறித்து ஆதியாகமம் 49 சொல்லும் பொழுது அவனை குறித்து என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஆசேருடைய ஆகாரம் கொடுமையாக இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். அவன் ஒரு பெரிய கேர்டேக்கரை போல, இல்லாவிட்டால் சேப்பை போல ராஜாக்களுக்கு வேண்டியதான கொடுமையான பதார்த்தங்களை கொடுப்பான் என்று சொல்லுங்கள். இன்னொரு இடத்துல கூட பார்க்கும் பொழுது இந்த ஆசாரை குறித்து சொல்லும் பொழுது அவன் தன் கால்களை எண்ணெயில் தோய்ப்பான். எண்ணெய் என்று சொல்லால் அது ஒரு அபிஷேகத்தை குறித்து சொல்லுகிறது. அந்த ஒலிவ எண்ணெயிலே தன்னுடைய காலை தோய்ப்பான். அவ்வளோ ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும் என்று அந்த இடத்திலேயே தாய் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தகப்பன் யாக்கோபும் அவன் தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேளையில் ஆசேரை குறித்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி அநேகர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேறு பெயர்களை ரூபன் வைக்கிறார்கள், சிமியோன் வைக்கிறார்கள், யூதா என்று வைக்கிறார்கள், லேவி என்று வைக்கிறார்கள். இந்த ஆசேர் என்று பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு பெயராக இருக்கிறது. கொடுமையின் ஆசீர்வாதம் இது நமக்கும் கிடைக்க ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நமக்கும் ஆண்டவர் இந்த ஆசேருடைய ஆசீர்வாதங்களை தருவார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசேருக்கு கொடுமையான பதார்த்தங்களை தருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய கால்களை எண்ணெயிலே தோய்த்தெடுப்பான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆசேரை கொடுத்தீங்க. இந்த நாளில் கூட எங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆசேருக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு கொடுமையான ஒரு நாளாக அமையட்டும்.